வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை திறமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, பிறப்பு இறப்பு என்ற இரண்டுக்கும் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த நடைமுறை வாழ்க்கையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவ்வப்போது இந்த சிந்தனையையும் சிந்திக்க தொடங்குகின்றார். எப்பொழுதெல்லாம் ஒரு ஓய்வு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கைக்கு முன் என்ன, வாழ்க்கைக்கு பின் என்ன என்பதை சிந்திக்கின்றார். அதுதான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். நிறைய பேருக்கு இதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமே கிடைப்பதில்லை. ஏனென்று கேட்டால், இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. அப்படி அந்த கர்ம யோகம் என்ற யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் போலும். அப்படி அல்ல. அதாவது பொருள் ஈட்டும் நிலையிலே மனிதன் தன்னை முழுமையாக அதில் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது, இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கே நேரம் இல்லை என்ற ஒரு நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அவன் என்ன பண்றான்? இந்த 2க்கும் இடையில வாழ்ற வாழ்க்கைய அவன் பொருளீட்டும் துறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 2க்கும் இடையில் நாம் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரி. இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இத பத்தி தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? அது முடிந்த கதை. இது தொடரும் கதை. அது தொடரப் போகுதோ, இதுவும் முடிந்த கதை ஆக கூட இருக்கலாம். இது அதாவது பிறப்புக்கு முன் என்பது முடிந்த கதை. பாஸ்ட். இறப்புக்கு பின் என்பது தொடரும் கதையோ, இல்லையோ தெரியாது இல்லையா? அது அவ்வளவுதான். அதுவும் முடிந்த கதையாவே இருக்கலாம் அல்லவா? எதுக்கு அத போய் நாம தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? என்று ஒரு கேள்விகள் வரும். ஆனால், இப்போ நாம இது எல்லாத்தையும் ஒரு தத்துவமாக தெரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் எதற்காக தெரிந்து கொள்கிறோம்? இப்ப நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாம பிறப்புக்கு முன் உயிரின் நிலையை பார்த்துட்டோம். இப்ப வாழும்போது உயிரின் நிலையை பார்த்துட்டோம். இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பதையெல்லாம் நாம கிட்டத்தட்ட 2, 3 பகுதிகளாக பார்த்து விட்டோம். இயற்கை மரணம், இயற்கை மரணம், செயற்கையான இயற்கை மரணம், துர்மரணம், ஜீவசமாதி இப்படியெல்லாம் நாம அதை எல்லாத்தையும் பார்த்து விட்டோம். இப்போ நமக்கு இப்ப நம்ம இதனுடைய கடைசி இப்போ இந்த வாரம் நம்ம இதை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இந்த இறுதி பகுதியாக இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, இதன் மூலமாக இது இரண்டையும் தெரிந்து கொண்டதனால் நமது வாழ்க்கையில் என்ன பலன், நமது வாழ்க்கையில் என்ன மாற்றம், நாம எப்படி வாழணும், இதை தெரிந்து கொண்டு வாழும் நிலையில என்னென்ன வித்தியாசம், இதனால் எனக்கோ எனது சந்ததிகளுக்கோ ஏதாவது பலன் இருக்கிறதா, அந்த பலன் இருக்கிற மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் அந்த சிந்தனை செயலாக மாற வேண்டும். அந்த செயல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த மாற்றம் ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக, நமக்கும் நம்ம சந்ததிக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சிந்தனை எதற்கு? அப்படி இல்லாத சிந்தனை வெறும் வெட்டி பேச்சாக மாறிவிடும். அப்போ அந்த அடிப்படையில இப்ப நாம இதெல்லாம் தெரிந்து கொண்டதனால் என்ன பிராக்டிக்கலா அப்படிங்கிறத பற்றி சிறிது தெரிந்து கொண்டு இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது சார்ந்த சில விஞ்ஞான ரீதியாக அந்த இறப்புக்கு பின் இந்த இறப்பு என்பதை பற்றி இந்த விஞ்ஞான ரீதியாக சில கருத்துக்கள் மருத்துவ ரீதியாக
அவர்கள் ஒரு ஆய்வு செய்து கொடுத்த கருத்துக்கள் சில இருக்கிறது. இன்னும் சில மருத்துவர்கள், சில விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆய்வு செய்த சில குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகள் நமது மகரிஷியின் தத்துவத்தோடு சில குறிப்புகள் வந்து கொஞ்சம் அதை சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கருத்துகளாக இருப்பதனால், அதையும் இப்பொழுது நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே அதாவது அ டாக்டர் மெக்டியூவல் அப்படின்னு ஒரு மருத்துவர். இவர் ஈரோப்ல, லண்டன்ல இருந்தவரு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சி. அவரு இப்போ இது என்ன பண்றாரு, இந்த இறந்த பிறகு என்ன நடக்கிறது? இந்த இறப்பில் என்ன நடக்கிறது? அப்படிங்கிறத அவரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவருக்கு ரொம்ப ஒரு ஆ எண்ணம். அதுல ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வு செய்யும்போது அங்க என்ன அப்படின்னா, அவருக்கு ஆய்வு செய்யறதுக்கு நிறைய அவருக்கு பிரச்சனை என்னன்னா, இறந்த உடலை இறக்கும் தருவாயில் இறந்த பிறகு அந்த நேரத்தில் இவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கு அங்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஒரு மனிதர் இறந்தால் இறந்தவுடன் அவங்க சர்ச்சுக்கு கொண்டு போயிடணும். அவர்களுடைய அந்த சடங்கு முறைகள் இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகளை தவிர வேற எதுவும் அங்கு செய்வதற்கு அங்கு விடமாட்டார்கள். அப்படி அங்க ஒரு சர்ச்சில் அந்த ரூல் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவர் என்ன பண்றாரு, அ அதுக்கு தெரியாமல் சில மரணத்தை அந்த சர்ச்சுக்கு தெரியாம இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆய்வாக எடுத்து செய்கிறார். செய்யறதுக்காக ஒரு 6 பேர அந்த இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை 6 பேர அவர் ஆய்வாக எடுத்து செய்திருக்கிறார். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் அந்த ஆய்வுக்கு உட்படுவதற்கு முன்னாடியே அவர்களுக்கு அதுல ஒண்ணும் இவர்னால எதுவும் அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை விட்டுட்டார். மீதி 4 பேருடைய அந்த இறக்கும் நேரத்தில் இவர் ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். என்ன ஆய்வு செய்திருக்கிறார்ன்னா, வேற ஒண்ணும் செய்யல. அதாவது அவருடைய ஆய்வு அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத அவர் குடுக்குறார். அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவங்கள அப்படியே என்ன பண்றாரு, இறக்கும் தருவாயில் வெயிட் போடுறார். அவங்கள வெயிங் மிஷின்ல அப்படியே அவர அவங்கள அப்படியே வச்சிருக்கிறார். அந்த இறக்கும் நேரத்தில், அந்த சனத்தில் அங்கு அ ஏதாவது அந்த வெயிட்ல ஏதாவது மாறுபாடு இருக்கிறதா? என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆவல். இதற்காக அவரு அத ஒரு வேயிங் மிஷின்ல அப்படியே படுக்க வச்சு, அப்படியே வச்சிருக்கிறார். இப்ப பொதுவாக நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்களை தெரிந்த நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மனித மனிதனுடைய எடை இறந்த பின் குறையுமா? கூடுமா? என்று கேட்டால், நம்ம மனவளக் கலையில இருக்கவங்க எல்லா பேருக்கும் தெரியும். இறந்த பிறகு எடை அதிகரிக்கும் என்று தெரியும். இதத்தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதாவது "பொணங்கணம் கணக்குறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த டெட் பாடி வந்து வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி இன்கிரீஸ் ஆகுது? அப்படின்லாம் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. ஆனா நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் மகரிஷியிடம் இதெல்லாம் கேட்டோம். "ஏன் சாமி இந்த வெயிட் கூடுது?" சாதாரணமா ஒரு 60 கிலோல இருக்கிறாரு. இறந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வெயிட் பார்த்தீங்கன்னா, அவரு கிட்டத்தட்ட 70 கிலோ வரைக்கும் ஒரு 10 கிலோ கூடியிருக்குன்னு வச்சுக்கங்க. 10 கிலோ எப்படி சாமி கூடுது? ஆனா அந்த உடம்பு என்ன ஆகுது? அந்த உடம்பு அழுகி போக ஆரம்பிக்குது, செல்கள் செத்து போக ஆரம்பிக்குது, டீகே ஆக ஆரம்பிக்குது. ஆனால் வெயிட் எப்படி இருக்கு? கூடுது. அது ஏன் என்று கேட்கும்போது, மகரிஷி அவர்கள் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது நம்ம மகரிஷியினுடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது என்னென்றால், அதாவது நாம 5 பூதங்கள் இணைந்த ஒரு இணைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமா உடற்பயிற்சி விளக்கம் சொல்லும்போதே, இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுவோம்? இந்த பருவுடல் என்பது மண்ணால் ஆனது. அடுத்து என்னவோ இந்த உயிர் என்பது விண் என்பது ஆகாயம் என்பது உயிரால் இருக்கிறது என்று சொல்வோம். இதுக்கு இடையில அந்த நீர், நெருப்பு
காற்று. இது 3ம் ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம்னு இருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இந்த மண் என்பது மண்ணை நோக்கி கீழ் நோக்கிய ஒரு வேகம் இழுத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவோம். அப்ப இந்த உடம்புக்கு கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. மண்ணோடு சேர வேண்டும் என்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவோம். சரி, அந்த விண் என்ற உயிர் இருக்கிறதே, அதற்கு என்ன வேகம் இருக்கிறது என்று பார்த்தால், அது அந்த விண்ணோடு சேர வேண்டும் என்று மேல் நோக்கு வேகம் இருக்கிறது. மேல் நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒன்று இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த அந்த உயிர் என்ற விண் மேல் நோக்கு ஒரு ஈர்ப்பு, இந்த உடல் கீழ் நோக்கி ஒரு ஈர்ப்பு. இந்த 2யும் பேலன்ஸ் பண்றதுதான் எது? இந்த 3 ஓட்டங்களும். இது நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 ஈர்ப்புக்கும் இடையில் இது பேலன்ஸ் பண்ண பிறகு இருக்கக்கூடிய வெயிட் தான் இப்ப நாம பார்க்கிற வெயிட். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற வெயிட்ல என்ன இருக்கு? அந்த உடலுடைய வெயிட்டும் இருக்கு. அது மேல் நோக்கி இழுக்கிறதுனால, அது வெயிட் என்ன ஆகுது? கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ ஒரு 1 கிலோ கத்திரிக்காய் ஒரு பையில போட்டோம். ஒரு மஞ்ச பையில போட்டோம். தராசுல வச்சுட்டோம். வச்சுட்டு அந்த பையனுடைய அந்த கைப்பிடிய லேசா அப்படி கைப்பிடிய புடிச்சுக்கிட்டே வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, 1 கிலோங்கிறது எப்படி காமிக்கும்? 900 கிராம் காமிக்கும். ஒரு 100 கிராம் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம பைய மேல வச்சு பிடிச்சிருக்கிறோம். அந்த பைய வச்சு கைய விட்டுருங்க. பைய விட்டுட்டீங்கன்னா, அது 100 கிராம் கூடிரும். அதுபோல, இப்போ இந்த விண் என்ற உயிர் மேல் நோக்கி அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, அது வெயிட் எப்படி இருக்கு? குறைவாக இருக்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அது விட்டுருச்சு. உயிர் வெளியேறி விட்டது. உடனே என்ன ஆயிடுச்சு? இதனுடைய ஒரிஜினல் வெயிட் தெரியுது. அப்ப வெயிட் கூடிருச்சு. மகரிஷி சொல்லுவாங்க, இப்போ நம்ம உடம்பினுடைய வெயிட் இருக்கே, அது ஒரிஜினல் வெயிட் இல்லப்பா. அது உயிர் போன பிறகு இருக்குது இல்லையா? அந்த கூடுன வெயிட் இருக்குல்ல, அதான்ப்பா ஒரிஜினல் வெயிட்டு. இது இப்போதைக்கு அந்த மேல் நோக்கி இழுக்கிறதுனால இருக்கக்கூடிய இந்த உடம்பினுடைய ஒரிஜினல் வெயிட் இல்லன்னு சொல்லுவாரு. சரி. அப்போ அப்படி ஒரு விளக்கம் குடுத்தாங்க. இப்போ இவர் பாருங்க, அந்த இறந்த பிறகு எடையை அவரு சோதனை செய்யவில்லை. அந்த மெக் அவர் பேர் என்ன? மெக் டியூயல் அப்படிங்கிறவரு. அவரு இறக்கும் போது அந்த க்ஷணம், அந்த நிமிடம், அந்த செகண்ட், அந்த வெயிட்ல ஏதாவது ஒரு மாறுபாடு தோன்றுகிறதா? என்று அவரு அத செக் பண்ணியிருக்கிறார். செக் பண்ணதுல, அதுல ஒரு 4 பாடிய வச்சு செக் பண்ணியிருக்காரு. அதுல இவர் ஒரு பாடியில தான் அத அ அத கண்டுபிடிக்கிறதுக்கான அவருக்கு கிளியரன்ஸா தெரிஞ்சிருக்கு. இப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சோல் அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த அந்த க்ஷணம் என்ன ஆகுதுன்னா, அந்த பாடியில ஒரு 20 கிராம் வெயிட் குறைஞ்சதாக சொல்றாரு. ஒரு 20லிருந்து 21 கிராம் வெயிட் அ குறைஞ்சதாக சொல்றாரு. அப்போ இப்ப நம்ம அதுக்கப்புறம் கூடுது. ஆனா, அந்த நேரத்தில் இது குறைந்ததாக அவர் அந்த ஆய்வுல சொல்றாரு. சரி. இப்போ இது எதுக்கு இத தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆஹா! அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இப்ப பாருங்க அதுல உடனே 21 கிராம், 20 கிராம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் வெயிட் கூடிருச்சு. சரி. இப்போ இத அதுக்கப்புறம் எந்த விஞ்ஞானிகளும் அத வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் விஞ்ஞானத்துல ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய ஆய்வை அவரு வெளியிட்டிருக்கிறார். இப்ப அவருக்கு என்னாச்சுன்னா கடைசில நீங்க எப்படி இதெல்லாம் செய்ய போச்சு? அப்படின்னு அவருக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்ததாக சொல்கிறார்கள். சரி. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இது அதுக்கு அடுத்து ஆய்வுகள் செய்ய விடவில்லை அவரை. உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி மனிதர்களை தான் அந்த ஆய்வை செய்வதற்கு அ அங்க பிரச்சனை வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்றாரு, சரி ஏதாவது விலங்கினங்களின் மீது இந்த ஆய்வை செய்து பார்க்கலாமா என்று இவரு அப்படியே திருப்பி கன்டின்யூ பண்றாரு. கொஞ்சம் ஒரு 4 நாய்களை வைத்து அவரு இதே மாதிரி அந்த இறக்குற நேரத்துல என்ன பண்றாரு, அத அந்த இத டெஸ்ட் பண்றாரு. அதுக்கு
இறக்கறதுக்கு அந்த நாய் வந்து சாகறதுக்கு மாரி ஏதோ ஒண்ணு குடுத்து, அந்த நேரத்துல அத அந்த நாய்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அந்த நேரத்தில் எந்த வெயிட்டும் குறையவில்லை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சுட்டார். அப்படின்னு சொல்றார். அப்போ மனிதனுக்கு அந்த இறக்குற நேரத்தில் கொஞ்சம் வெயிட் குறையறதாகவும், அந்த விலங்கினங்களுக்கு அது குறையல அப்படின்னு இத வந்து அவருடைய இத வந்து ஒரு இதா எழுதிட்டு அவர் போயிட்டாரு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு வச்சுக்கங்க. இப்ப இத நான் எதுக்காக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதனுடைய சோல் வெளிய போம்போது ஒரு 20 கிராம் குறைஞ்சிச்சுன்னு அவர் சொல்றதுக்கும், இந்த விலங்குகளுக்கு வெளிய போம்போது குறையவில்லை என்று சொல்றதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் ஏதோ ஒன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புரிதலுக்குரியதாக கிடைக்கிறது. என்ன? அந்த சோல் வெளிய போம்போது, ஏன் அந்த வெயிட் குறைஞ்சது அப்படின்னா, அது ஏதோ ஒரு வெயிட்டோட வெளிய போயிருக்கு அப்படின்னு அத புரிந்து கொள்ளலாம். அவரும் அதத்தான் சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கிட்ட இருந்த பெண்டிங்ல இருந்த ஆசாபாசங்கள், நிறைவேறாத ஆசைகள், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் அப்படியே என்ன ஆயிருக்கு, அப்படி வெளியேறினோனே அந்த வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நாம அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? அந்த நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம். இதத்தான் நாம என்ன சொல்றோம்? அதெல்லாம் அந்த பதிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுதான் என்ன சொல்றோம்? அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய வெயிட்டு, சுமை, அந்த சுமையெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காகத்தானே நம்ம பிறந்தோம்னு சொல்றோம் இல்லையா? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அப்ப அந்த உயிர் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுமையோட தான் வருது. அந்த சுமைங்கிற வார்த்தைய மகரிஷி சொல்றாரா? வினைப்பதிவாம் சுமையை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இவருடைய ஆய்வ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 21 கிராம் வந்து குறைஞ்சதே, அந்த சுமை அப்ப வெளிய போம்போது அந்த சுமையோட வெளிய போயிருக்குது. அந்த விலங்கினங்களுக்கு அது அ குறையவில்லை. அப்ப விலங்கினங்களுக்கு அது என்ன இல்ல, அதுக்கு நிறைவேறாத ஆசையும் இல்ல, பதிவுகளும் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த உயிர் வந்து அ பிளாங்க்கா இருக்கு. அப்ப அத நம்ம பல தடவ பேசிட்டோம். அப்ப இப்படி ஒரு ஆய்வை கொடுத்திருக்கின்றார். சரி. அப்போ இன்னும் இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறதுல, இந்த இறக்கும் நேரத்தில் இந்த உடலில் என்ன நடக்கிறது என்கிறத, இந்த விஞ்ஞானத்துல பல ஆய்வுகள் நடந்திருக்குது. பல இடங்களில் பல ஆய்வுகள் இத பத்தி ரிசர்ச் பண்றவங்க நெறைய பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு இங்க சில ஒரு சிந்தனைக்காக நம்ம இத ஒரு சும்மா ஒரு டிப்ஸ் மாரி அத தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு அடுத்து நாம இப்ப என்ன பண்ணணுங்கிறத அடுத்து வருவோம். இதெல்லாம் எதுக்குன்னா, நாம எப்படி இருந்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாம இதெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். சரி. இப்போ இதுல பாருங்க. இந்த இறக்கும்போது சில பேரு அந்த இறக்கும் தருவாயில போய் அப்படி இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிருவாங்க, திருப்பி ஒரு ஹார்ட் இது எல்லாத்தையும் பம்ப் பண்ணி, அவர அப்படியே திருப்பி கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும். இப்ப அந்த கடைசி இறப்புல பார்த்தீங்கன்னா, இந்த இறப்புலயே 2 இருக்குங்க. ஒண்ணு கிளினிக்கல் டெத்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பயாலஜிக்கல் டெத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிளினிக்கல் டெத்ன்னா என்னன்னா, ஹார்ட் அதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆயிரும், அப்ப நீங்க இந்த இசிஜில அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலயும் கீழயும் கோடு போயிட்டு இருக்கிறது. அப்படியே நேர் கோடா அப்படியே பிளெயினா கோடா போகும். அப்ப என்னாச்சு? ஹார்ட் அதனுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்டது என்று சொன்னால், அது கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொல்றாங்க. இதான் கிளினிக்கல் டெத். இப்படி சில பேருக்கு ஆயிரும். ஆன பிறகு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. ஆனா, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா, அ பிரெயின் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். அதாவது கிளினிக்கல் டெத் நடந்தாலும், மூளை தனது இயக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறது என்று மருத்துவ விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. அந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஹார்ட்ட அமுக்கி பம்ப் பண்ண வச்சு, திருப்பி ஏதோ ஒண்ணு பண்ணி திருப்பி கொண்டு வந்துர்றாங்க. அப்படி வந்தவங்க சில பேரு, அவங்களுடைய அப்ப இந்த இந்த கேப்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அப்படின்னு அவங்கள கேட்கிறாங்க. கேட்கும்போது, அதுல சில பேரு சொல்லியிருந்த விஷயங்களை சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்களாம், "ஒரு ஒளியை பார்த்தேன்" என்று சொல்றாங்களாம்.
இது எந்த அளவுக்கு நம்மலாம் போய் பார்க்கல. நமக்கு தெரியாது. ஒரு ஒளியை பார்த்தேன். ஒரு பிரைட் லைட்டு அப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நாம இத என்னன்னு எடுத்துக்கிறது? நம்ம வள்ளலாரினுடைய அருட்பெரும் ஜோதின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரி. அது இல்லாம சில பேர் சொல்லியிருக்காங்களாம், சிறு வயதிலிருந்து என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே ஓடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்களாம். இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது? அப்ப அந்த இடத்துல சிறு வயதிலிருந்து நமக்கு அனுபவங்கள் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க இருக்குது? அது பதிவாக இருக்குது அல்லவா? அதுதானே இப்ப நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம நம்ம அந்த பதிவுகள் சப்ஜெக்ட்ல இத பத்தி நெறைய பார்த்திருக்கிறோம். அப்ப அனைத்தும் அந்த பதிவுகள். அந்த பதிவுகளினுடைய அந்த அனுபவங்கள்லாம் அப்படியே ஒரு கிளாரிங்கா ஓடுற மாரி அது தெரிந்ததாக சில பேர் சொன்னதாக இவங்க சில ஆய்வுகள்ல எடுத்திருக்கிறாங்க. சரி. இப்போ அந்த பிரெயின் வேலை செய்யுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பயாலஜிக்கல் டெத் எப்ப நடக்கும்? அப்படின்னா, கிளினிக்கல் டெத் நடந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அந்த பிரெயின் என்ன பண்ணிட்டு இருக்குமா? இயங்கிக் கொண்டே இருக்குமா. அதுக்கப்புறம் தான் அந்த பிரெயின் என்ன ஆகுது? ஆ டெத் ஆகுது. அத பயாலஜிக்கல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் இயக்கம் நின்னாலும், இந்த பிரெயின் வந்து 7 நிமிஷத்திலிருந்து 8 நிமிஷம் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இது நாம வந்து ஏதோ ஒரு இதைப் பற்றி ஏதோ சிந்தனை செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு அ அ சிந்தனை எனக்கு தோன்றுகிறது. என்னன்னா, இப்ப இந்த பிரெயின்ங்கிறது என்னது? இந்த பிரெயின் என்ன வேலை பண்ணுது நம்ம உடம்புல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் வந்து ஒரு மானிட்டர் மாரி நமக்கு வேலை செய்யுது. ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி மானிட்டர் இருக்கிறதோ, அதுபோல கீபோர்டு, மானிட்டர் அண்டு சிப்பு 3 இருக்கு. இப்ப இது மானிட்டர் மாரி தான் வேலை செய்யுது. என்ன பண்ணுது? நமது எண்ணம், சொல், செயல்கள் இவை எல்லாத்தையும் என்ன பண்ணுது? பிரெயினுக்கு போய் பிரெயின்ல இருந்து என்ன ஆகுது? கருமையத்துல போய் பதிவாகுது. அப்புறம் கருமையத்துல இருக்கிறது நேரா பிரெயினுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில வருது. அப்போ இது எல்லாத்தையும் அந்த சுருக்கி இருப்பாய் வைத்து தக்க நாள் முதல் எடுத்து வெளியே காட்டும்னு சாமி சொல்றாருல்ல. அது அத அந்த சுருக்கி உள்ள அனுப்புறதும், வெளிய அனுப்புறதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டரா இருக்கக்கூடியது எது? பிரெயினா இருக்குது. அப்போ அது வந்து பாருங்க, இந்த கிளினிக்கல் டெத் நடந்தாலும், அது ஒரு 7, 8 நிமிஷம் அது அ இருக்கு, செயல்படுகிறது என்று சொன்னால், அந்த நேரத்துல அது என்ன செய்யுது? அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி. அதுக்கப்புறம் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டெத் எல்லாம் நடந்துரும். அது கிளினிக்கல் டெத், பயாலஜிக்கல் டெத் நடந்த பிறகு, உடம்புக்குள்ள செரிமானம் செய்த உணவு உடம்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உடம்பு உடனடியாக அந்த செரிமானம் ஆன உடலை உடலுக்குள்ளாக வைத்துக் கொள்ளாதாம். அது உடலை விட்டு வெளியேற்றிவிடும் என்று சொல்லியிருக்காங்க. நாம வந்து இ நம்ம இந்த இயற்கை மரணத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம். இது வந்து அது அதாவது இந்த செரிமான உணவு மட்டும் இல்ல. அந்த இயற்கை மரணத்தில நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? செல்களுக்குள்ளாக அமுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன ஆகும்? அப்படியே ஃப்ரீஸா இருக்கிறது முழுதும் உருகி வெளியில கொண்டு வந்து எல்லா கழிவுகளையும் வெளிய தள்ளிரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இவங்க விஞ்ஞானத்துல இந்த கடைசியா வெளிய வர்றத மட்டும் அவங்க அ ஒரு அ ஆய்வாக பார்த்து அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த இறந்தவுடன் அந்த உடல் கிருமிகள் அத சாப்பிட ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்ப அதுல ஒரு ஒரு ஸ்மெல் வருது அப்படிங்கிறத விஞ்ஞான மருத்துவம் சொல்லுகிறது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த இறந்த பிறகு அந்த மசில்ஸ் அதாவது சதைகள், அதுல ஒரு சின்ன மூவ்மெண்ட் நடக்குதாம். என்ன மூவ்மெண்ட் நடக்குது? அது அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. அந்த சுருங்குறதனுடைய சத்தம் கூட அ சில இடத்துல அதை உணர்ந்திருக்கிறதாக மருத்துவ இதுல சொல்றாங்க. அந்த சுருங்குறது ஒரு ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்றாங்க. அத சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ ஆண்களுக்கு இந்த இறந்த உடன் ஆண்களுக்கு அந்த ஆண்குறியினுடைய எரெக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த ஸ்பெர்ம் கூட வெளியில வந்திருக்கு அப்படின்னு அ இந்த மருத்துவ இதுல அதுல அவங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு
நல்லாவே தெரியும். காயகல்பத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த விந்துநாதம் என்பது முழுமையாக வெளியேறிய போதுதான் உயிர் முழுமையாக வெளியேறுது என்பதை நாம காயகல்பத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் வந்து இவங்க இதெல்லாத்தையும் வந்து ஒரு பிராக்டிகலா என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்களே தவிர, இதற்கும் உயிருக்கும் என்னங்கிறதெல்லாம் அங்கு வந்து சப்ஜெக்ட்டா இல்ல. பட்டு இ அதாவது இவங்களுடைய அந்த பார்வையில என்ன நடந்திருக்குன்னு அ அங்கங்க சில பேர் பார்த்து இத வந்து ஒரு இதா எழுதி வச்சிருக்கிறாங்க. ரைட். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுல என்னன்னா, அது இயற்கை பாருங்க. இயற்கையினுடைய இது அந்த பிரெக்னன்ட் லேடி ஆ மரணம். அதை பற்றி அ சொல்றாங்க. ஒரு நல்ல அதாவது டெலிவரி ஆகக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் லேடி அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆகுதாம் உடம்புக்குள்ள? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் முழுவதும் எந்தெந்த பக்கத்துல ஓட்டைகள் இருக்கிறதோ, அந்த ஓட்டைகள் வழியாக அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் முழுவதும் வெளியேறுகிறதாம். ஃபோர்ஸா வெளியேறுகிறதாம். அப்படி ஃபோர்ஸா வெளியேறும் பொழுது என்ன ஆகிறதாம்னா, அந்த அழுத்தத்துல அந்த குழந்தை உடனே என்ன ஆயிருது? அது டெலிவரி ஆயிருது. அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. அந்த குழந்தை அப்படியே டெலிவரி ஆயிருமா. அந்த அ அ தாய் இறந்தாலும் குழந்தை நார்மலா அந்த பிரஷர்ல உடனே டெலிவரி ஆயிருதுங்கிறது விஞ்ஞானத்துல ஒரு பெரிய அதிசயமாக ஒரு இயற்கையின் ஒரு பெரிய அதிசயம் என்று அவர்கள் அதை பார்த்து அதை குறிப்பாக கூறுகிறார்கள். சரி. அதுக்கப்புறம் வந்து டிகே ஆகுறது இதெல்லாம் நடக்கும். இப்போ இன்னொரு விஷயம் வந்து அதுல சொல்றாங்க. அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னன்னா, இப்போ இத இந்த உடல் என்பதை நாம அப்படியே போட்டோம்னா, இந்த சதைகள் எல்லாமே என்ன ஆயிரும்? அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் பிரிந்து விடுகிறது என்று சொல்றோம். அது கடைசியா என்ன இருக்கும்? அந்த எலும்புக்கூடு மட்டும் இருக்கும். சாதாரணமாக அந்த ஒரு பாடிய அப்படியே ஒரு காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னா, அது இந்த வெயிலு, மழை அது இதுன்னு இப்படி இந்த கிருமிகள் எல்லாத்துலயும் இப்படியே ஆயி, வித்தின் 2 மந்த்ஸ்ல அது வந்து எலும்புக்கூடாக முழு எலும்புக்கூடாக மாறிவிடுமாம். ஆனால் ஒரு உடலை மண்ணுக்குள் புதைத்து விட்டால், அது முழு எலும்புக்கூடாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மண்ணுக்குள்ள அந்த உடல் போகும்போது, அதக்குள்ள அது எவ்வளவு மாற்றங்கள் அடைகிறதுங்கிறத அந்த டைம் கேப் வந்து அவ்வளவு சொல்றாங்க. ரைட். இப்ப இதெல்லாம் வந்து விஞ்ஞான மருத்துவத்துல அவங்க அந்த அ இறப்பில் அவர்கள் அனுபவங்களை ஆங்காங்கே குறிப்பு எடுத்து கொடுத்த சில குறிப்புகளை அ அ கேட்க முடிந்தது. சரி. இப்போ இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். இப்ப அடுத்து ஜார்ஜ் பெர்க்லி அப்படின்னு ஒருத்தர் யூரோப்ல. இவரு 1800 சொச்சத்துல அவரு அ இந்த மரணத்தப்ப என்ன நடக்குதுன்னு அவரு இப்ப ஒருத்தர் வந்து வெயிட் கண்டுபிடிச்சார் இல்லையா? இவர் என்ன பண்றாரு? மரணத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை நான் அ உணர வேண்டும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்கள எல்லாத்தையும் இது பண்றாரு. இதை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஹேங் பண்ணிக்கிறார். போட்டுக்கிறார். போட்டுட்டு அப்படி இறந்த உடன் அந்த செகண்ட் உடனே என்னைய எடுத்து ஹார்ட்ட பம்ப் பண்ண வச்சு என்னைய என்ன பண்ணிருங்க, ஆ பழக்கி வச்சுருங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு நான் வந்து அ அத ஒரு ஆய்வு செய்யணும்னு அவரு இப்படி ஒரு ஆய்வு செய்கிறார். செய்து அதே போல அவர்கள் பிழைக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி வந்த உடனே என்ன சொல்றாரு, அப்ப இதுக்கு இடையில என்ன உணர்ந்தார் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. என்ன சொன்னார்ன்னா, அதாவது இம்மெட்டீரியலிசம் அப்படிங்கிறதை உணர்ந்தேன் அப்படின்னு அவருடைய இதுல எழுதியிருக்கிறதுல இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறாராம். என்ன சொல்றாரு? இம்மெட்டீரியலிசம் அப்படின்னு. அதாவது ஆல் ஆர் இமேஜினேஷன் அப்படின்னு அவர் சொன்னாராம். எத சொல்றாரு அவரு? அப்படின்னு சொன்னா, இந்த உலக பொருள்கள், உறவுகள் இந்த 2யும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நாம வச்சிருக்கிற வீடு, வாசல் அது இது நம்ம இந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். அதத்தான் நம்ம 2ஆ பிரிச்சுருவோமே. உலக பொருள்கள் அண்டு உறவுகள். இது எல்லாமே பார்த்தோம்னா, ஒன்லி வெறும் இமேஜினேஷன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் வந்து அத குறிப்பு எழுதுறாரு. அப்ப இந்த இடத்துல தான்
நாம இது எல்லாத்தையும் இமேஜினேஷன்ல தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துருக்கிறோம். அப்ப இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து இம்மெட்டீரியலிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்றாராம். அப்ப இந்த ஆன்மா வெளியில வரும்போது சில எக்ஸ்பீரியன்ஸஸ இது மாதிரி எல்லாம் வந்து சில பேர் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சும்மா தெரிந்து கொள்வதற்காகவும், சிந்தனைக்காகவும் எடுத்துக்கொண்டோம். சரி. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வருவோம். இப்போ இதன் அடிப்படையில் இப்ப நாம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, இப்போ நாம என்ன செய்யணும்? என்ன வாழணும்? அப்படின்னு பார்த்தா, இதுல ஒண்ணே ஒண்ணுதாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணே ஒண்ணு. என்ன? நமது பதிவுகள். அந்த பதிவுகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கிறது? எங்க போகுது? என்ன பண்ணுது? இப்ப இந்த ஆய்வை எல்லாத்தையும் தொடர்ந்தால் என்ன ஆகும்னா, அடுத்து நாம அடுத்த பிறவி என்று சொல்லுகிறோமே, நமது குழந்தைகள் என்று சொல்லுகிறோமே, அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையில அது ஒரு நல்ல ஹெல்த்தியான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற போது, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த வகையில் பாதிக்குது? இப்படிங்கிறத தான் நமக்கு வந்து முக்கியமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ பாருங்க. இப்போ சமீபத்தில அ என்னிடம் ஒரு மருத்துவத்துக்காக மருத்துவ ரீதியாக ஒரு சந்தேகத்துக்காக ஒருத்தங்க ஒரு வந்தாங்க வந்தாங்க. அவங்க கேட்கும் பொழுது, அதாவது ஒரு சிறு வயதிலேயே ஆ ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, 2 கிட்னியும் செயல்படவில்லை. அவர் டயாலிசிஸ் போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். அப்ப வயது கம்மியிலேயே இது நடக்கிறது. இப்ப இன்னும் பாருங்க, சிறு வயதிலேயே டயபெட்டிஸ். இதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. மருத்துவர்களுக்கு இதுக்கெல்லாம் என்னன்னு காரணம் விளங்கவில்லை. தெரியவில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவுல இது வந்துருச்சு, இது வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்றது? இது ஒண்ணு தான் தெரியுமே தவிர, இது ஏன் வந்தது? ஏன் இப்படியெல்லாம் வருகிறது? என்ற ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஆராய்ச்சியாகவே இருக்கிறதே தவிர, அதுக்கு ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியல. ஒரு காலத்துல டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னா 45 வயசுக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்காரருக்கு தான் சர்க்கரை நோய்ன்னு வரும். சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா, அது பெரிய பணக்காரர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இளம் வயசுல எல்லாம் அந்த நோய் வரவே வராது, வராது. ஆனால் இப்பொழுது நீங்கள் மருத்துவமனைகளில் போய் அதை ஆ ஆய்வு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 4 வயசு, 5 வயசு குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ். அதாவது இன்சுலின் ஏற்றக்கூடிய அளவுக்கு டயபெட்டிஸ். இந்த வயசுலயே வருது. அப்போ 2 வயசு குழந்தைகளுக்கு கேன்சர் வருது. இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நான் ஆ மீனாட்சி மிஷன் இங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த அதாவது அவங்க அந்த குழந்தைகளுக்காக அந்த அ கேன்சர் வார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அத வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு சர்வீஸா அத செய்றாங்க. அத ஒரு ஒரு என்ஜிஓ மாரி வச்சு, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அ சீப் ரேட்ல அவங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னு செய்றாங்க. அங்க நான் ஒரு தடவ நான் போயிருந்தேன். அப்ப போய் பார்த்தா, அங்க அத்தனை குழந்தைகள், அவ்வளவு குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேன்சர் நோயில இருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் என்ன கேள்வி? இப்போ இந்த குழந்தைகள் என்ன பொடி போட்டாங்களா? புகையிலை சாப்பிட்டாங்களா? சிகரெட் குடிச்சாங்களா? என்ன பண்ணுனாங்க? அவங்களுக்கு ஏன் இந்த வயதில் இப்படி இந்த கேன்சர் நோய்? அப்படின்னு. அப்ப இந்த கேன்சர் நோயும், டயபெட்டிஸும், இந்த கிட்னி ஃபெயிலியர் இது எல்லாம் இப்ப கிட்னி ஃபெயிலியர்ங்கிறது வந்து ஆ இன்னும் அந்த அளவுக்கு வரல. எந்த அளவுக்கு வரல? சின்ன வயசு 5 வயசு, 10 வயசுக்கெல்லாம் இன்னும் வரல. ஆனா கிட்டத்தட்ட 25 வயசு, 30 வயசு, 35 வயசுல இருக்கவங்களுக்கெல்லாம் இப்ப டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. இந்த வயசுலயே வந்துருச்சு. இன்னும் அது குறையக்கூடிய ஒரு சூழல் வரலாம். அப்போ நாம இப்ப ஏற்கனவே இருக்கிறது வச்சு அதையும் நம்ம வந்து பின்னாடி வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் தெரியும். ஆனா மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் இத்தனை வருடம் கழிச்சு இதெல்லாம் இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். இதை விட இன்னும் பெரிய நோய்கள் வரலாம் என்று கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஏன் வருகிறது? இது வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது? என்ற ஆய்வு மட்டும் அங்கு இல்லையே. ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால்
ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை என்று சொன்னால், இந்த உயிர் தத்துவம், இந்த கருமைய தத்துவம், இந்த இறப்புக்கு பின் இருக்கக்கூடிய இந்த நிலையில என்னென்ன நடக்குது? ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் என்ன உறவு? என்ன உயிர் உறவு? அப்ப இந்த ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் கருமைய தத்துவம் தெரியாததனால், அப்ப அவங்க அந்த ஆய்வுக்கு எடுக்க முடியல. இது தெரிந்தாலும், அது அந்த ஆய்வுக்கு எடுக்கணும்னா அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் வேணுங்கிறப்ப, இங்க எந்த ப்ரூஃபும் இல்ல. இப்ப இது எல்லாமே நாம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? நாம அனுபவ ரீதியாகத்தான் இதை எல்லாத்தையும் உணர வேண்டியது. அப்ப அதனால அதெல்லாம் செய்ய முடியல. அப்போ இதெல்லாம் ஏன் வந்ததுங்கிறத பார்க்கும்போது, இப்போ எ எனக்கு இந்த ஒரு மனிதர், அவருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கிட்னி 2 ஃபெயிலியர் டயாலிசிஸ் அப்படின்னு. ஏன்? ஏன் என்று ஏன் இப்படி வந்தது? அப்போ காரணங்கள் பல இருக்கலாம். இவர் இவர் இந்த இந்த வயசுக்குள்ளேயே இவர் கிட்னி பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவர் ஏதாவது உடலை கெடுக்கக்கூடிய உணவு மற்றும் மன உணர்வு. உணவு மற்றும் மன உணர்வு. இது 2 தானே. அதாவது நோய் வருவதற்கு 2 காரணம். ஒன்று உணவு, இன்னொன்று உணர்வு. இது 2ம் காரணம். அதுக்கு மேல தான் நீங்க சுற்றுப்புறம், சூழ்நிலை இது எல்லாமே அதுக்கப்புறம் தான். இந்த 2ம் தான் காரணம். உணவும், உணர்வும். இத 2 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நோயிலிருந்து பெரும்பாலும் நம்ம வெளிய வந்துரலாம். நம்ம கூட இந்த இந்த டாபிக்ல நம்ம அடுத்து ஒரு தொடர்ந்து சிந்தனை செய்யணும். ரைட்டு. அப்ப அதுல அவர் கெடுத்திருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அப்படி கெடுத்திருக்கிறாரா? அப்படின்னா, அப்படின்னு தெரியல. ஆனால் இப்ப பாருங்க, இவருக்கு நேரடியாக என்ன வந்துருச்சு? கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வேற எந்த நோயும் இல்ல. வேற எந்த நோயும் இல்ல. இப்ப பொதுவாக பாருங்க, நீங்க சாதாரணமாக ஒருத்தர் சுகர்ல இருக்கான்னு வச்சுக்கங்க. நெறைய பேர் சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சுகர் கண்ட்ரோல்ல இருக்குங்க. நான்லாம் 20 வருஷம், 25 வருஷம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேங்க. இப்படின்னு சொல்றாங்க. அதை பெருமையாக கூட சில பேர் சொல்லிக் கொள்கிறார்கள். எனக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா க்யூர் பண்ணலையே! க்யூர் பண்ணலையே! க்யூர் பண்ண அவர் முயற்சி எடுக்கவே இல்ல. ஏன்னு கேட்டா, அது மாத்திரைய போட்டா நார்மலா வந்துருதுல்ல. அப்ப அப்புறம் எதுக்கு? அதான் எனக்கு நார்மல் அப்படிங்கிறாரு. என்ன மாத்திரைய விட்டா கூடுங்க. மாத்திரைய போட்டா நார்மல். மாத்திரைய போட்டு நார்மலா இருக்கிறது ஒரு நார்மலா? அப்படியா? அப்படி இல்லையே! ஒரு மனுஷன ஒரு பையன கயித்த போட்டு கட்டி வச்சுட்டு, என் பையன் வீட்ட விட்டு வெளியிலயே போமாட்டாங்க. ரொம்ப ஒழுக்கமான பையங்க. அப்படின்னு சொன்னா, அது வீட்ல கட்டி வச்சுட்டு பண்ணோம்னா சரியா அது? இல்லையே! கயித்த அவுத்து விட்டு பாருங்க. அப்பதானே தெரியும். கயித்த அவுத்து விட்டாலும், என் பையன் தேவைக்கு தான் போவான். இல்லாட்டி கரெக்ட்டா இருப்பாங்கன்னு சொன்னோம்னா, அது நல்ல விஷயம். ஆக, இப்ப நாம இப்படி சொல்லிட்டு ரொம்ப நார்மல்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது? 25 வருஷம் சாப்பிடுறாங்க, 30 வருஷம் சாப்பிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கல்லீரலோ அல்லது கிட்னியோ பாதிக்கப்படுகிறது. அப்போ ஏன்னா இது கடைசியில என்ன சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நாளா இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இந்த மாரி அடுத்த சைட் எஃபெக்ட் இதெல்லாம் வரும். வந்த பிறகு அதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். ரைட். இப்போ நெறைய பேருக்கு இப்பதான் தெரியுது. இது தொடர்ந்து இத்தனை வருடம் சாப்பிட்டால் ஆனா சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் வர்றதில்ல. சிலர் 30 வருஷம் சாப்பிட்ட பிறகும் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதில்லை. வர்றதில்லை. சில பேருக்கு வந்துருது. சில பேருக்கு வர்றதில்ல. இப்ப சார் இப்ப இதெல்லாம் நாம ஏன் இங்க பேசிட்டு இருக்கோம்? அப்படின்னு கேட்டா, அது அது அந்த கிட்னி ஃபெயிலியரா மாறலன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவருடைய அ வாழ்க்கை முறை, உணவு முறை அது அதுவா மாறல. அந்த மாறுறதுக்கான இடத்துக்கு போயிருது. ஆனா மாறல. இப்ப நம்ம இந்த கத்திரிக்காய் கதை சொல்லுவோம் இல்லையா? 99 காய் போட்டா இன்னும் முள்ளு கீழ விழல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காய போட்டோனே கீழ விழுந்துரும். ஆனா இப்ப என்னன்னா, இவருக்கு அந்த அளவுக்கு நோயாக மாறவில்லை. ஆனால் அவர் வாழ்ந்துட்டார். இப்ப பாருங்க, அப்படி அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. இப்போ அவருக்கு குழந்தை இருக்குது. குழந்தையினுடைய கருமையத்துல இது அப்படியே நமக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படியே போகும். இது இயற்கை மரணம் என்ற இயற்கை மரணம் நிகழவில்லை என்று சொன்னால், அது அப்படியே குழந்தைக்கு அப்படியே இந்த பதிவு போயிரும்னு சொல்லியிருக்கோம். ரைட்டு. அப்ப அங்க போய் என்ன ஆகுது? அந்த பையனுக்கு இம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் எந்த நோயும் வர்றதில்ல. எந்த நோயும் வர்றதில்ல. அப்போ அவருக்கு டயபீட்டிஸே வரணும்னு அவசியம் இல்ல. டயபீட்டிஸ் வரல. ஆனால் என்ன ஆகுது?
நேரடியாக கிட்னி ஃபெயிலியர் வரும். இப்ப நான் சொன்னேனே, அந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுது, இத பத்தி அப்படியே ஒவ்வொன்னையும் கேட்கும் பொழுது வேற எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ட பத்தி கேட்கும் பொழுது, அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் டயபிட்டிஸுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல்ன்னு வச்சு அவர்கள் 2 பேரும் மரணித்திருக்கிறார்கள். அப்போ அங்க அவங்க அமுக்கி, அமுக்கி, அமுக்கி வச்சு அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கிட்னி பாதிப்போ, லிவர் பாதிப்போ, வேறு ஒரு ஆர்கன் பாதிப்பு வரல. ஆனால் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. அந்த பதிவு எங்க வருது? பையனுடைய கருமையத்துல வருது. வந்து என்ன பண்ணுது? இங்க ஒரு 30 வயசு வரைக்கும் அது வெளிப்படல. ஏன்? அது இம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் வெளிப்படல. ஆனால் வெளிப்படும்போது, இப்ப நம்மலாம் நெறைய கேட்போம். டயபெட்டிஸ் இருந்தா டயபெட்டிஸ் தான வரணும். அப்படியெல்லாம் இல்லங்க. அப்படியெல்லாம் இல்ல. அது எந்த நிலையில் இருக்கிறதோ, அது அடுத்த ஸ்டேஜ்க்கு போற நிலையில இருந்துச்சுன்னா, அடுத்த ஸ்டேஜ் இங்க வந்துருது. இப்ப பாருங்க இவருக்கு டைரக்ட்டா என்ன ஆகுது? டயபெட்டிஸே வராம நேரா கிட்னி ஃபெயிலியர். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஆய்வு செய்யணுமா வேணாமா? அப்போ ஏன் இப்படி வந்தது இவரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா, அவங்க வந்து அவ்வளவு நாள் அதை அமுக்கி வைத்து அப்படியே மரணித்திருக்கிறார்கள். அங்க என்னாச்சு இப்ப இப்ப நாம கூட சொல்லுவோம். நாம மண்டபத்துக்கு வந்தது எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மலாம் ஏதோ நம்ம முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் நாமெல்லாம் மன்றத்துக்கு வந்தோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு குருநாதர் கிடைத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க கொஞ்சம் பண்ணி வச்சதுனால நமக்கு இது கிடைச்சதா? ரைட். இப்போ அதே போல பேரண்ட்ஸ் அவ்வளவு கெடுத்து வச்சிருந்தா, இதுவும் கிடைக்கும்ல. நல்லதுக்கு நல்லதுன்னு சொன்னா, கெட்டதுக்கு கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி இது ஒரு பெரிய எனக்கு ஒரு அதை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சிந்தனையாக இருந்தது. இப்படி வந்தது என்று பார்த்தோம். அப்ப பாருங்க, இந்த பெற்றோர்கள் என்னென்ன அதாவது இந்த நோய் சம்பந்தமானது எல்லாத்தையும் நீங்க இப்ப இனிமேலு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மகரிஷி அதுக்கு தான் ரொம்ப கிளியரா குடுத்திருக்கிறார் நமக்கு. நம்ம அத ஆய்வு செய்யறதுக்கு தகுந்த மாரி ரொம்ப ரொம்ப அழகா குடுத்திருக்கிறார். என்ன குடுத்திருக்காரு பாருங்க. தனக்கோ பிறருக்கோன்னு குடுத்தாரு பாருங்க. இதுல நீங்க தனக்கோ என்பதை தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கோ என்பதை தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள். தனக்கோ என்றது முழுவதும் எப்படி வரும் என்று சொன்னால், உடலில் நோயாகத்தான் வரும். பிறருக்கோ என்பது உள்ளத்தில் களங்கமாக வரும். பெரும்பாலும் நான் வந்து எல்லாம் 100% நான் சொல்லல. மேக்ஸிமம் நீங்க சிந்திச்சு பாருங்க. என்னுடைய சிந்தனைக்கு அப்படி தோணுது. தனக்கோ, தனக்கு என்ற நிலையில் நாம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த துன்பங்கள் அப்படிங்கிறது. தனக்கு செய்து கொள்ளக்கூடியது. தன் உடல் செய்து கொள்ளக்கூடியது. இப்ப இது எல்லாமே நோயாக வருகிறது. தனக்குங்கிறதுல வரக்கூடிய அந்த பதிவுகள் இருக்கு பாருங்க. அந்த பதிவு தான் என்ன ஆகும்? அந்த இறக்கும்போது நம்ம இயற்கை மரணத்தில் தூய்மை செய்யப்படும். அது மட்டும் தான் தூய்மை செய்யப்படும். நல்லா பார்த்துக்கங்க. இயற்கை மரணத்தில் தூய்மை நடக்கிறது என்று சொன்னது முழுக்க, முழுக்க, முழுக்க தனக்கோ என்பதில் செய்த பதிவுகள் மட்டுமே. பிறருக்கு செய்த அந்த துன்பங்கள், பிறரை வருத்தப்படுத்திய அந்த பதிவுகள் அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் தூய்மையாகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது உள்ளத்தால் நம்ம என்ன பண்ணணும்? களங்கம் அதை அனுபவித்தாக வேண்டும். அல்லது பிறர் துன்பம் போக்கும் புண்ணிய செயலை செய்தாகணும். இது நம்ம பதிவு சப்ஜெக்ட்ல நல்ல தெளிவா பார்த்துட்டோம். அப்ப இந்த கணக்குங்கிறதுல இந்த தூய்மை நடக்குது. ஏன் இங்க இங்க என்னன்னு கேட்டா, இந்த பதிவு எங்க மூலம் வந்து எதுக்கு இப்ப நம்ம இது இது என்ன பதிவு அப்படின்னா, இப்ப கல்லீரலுக்கு நம்ம துன்பம் கொடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப அது ஒரு பதிவு தானே? ஏன் சார் என்ன சார் இது? ஒரு மனுஷனுக்கு துன்பம் கொடுத்தா அது அது துன்பத்தை அவர் உணர்கிறான். அது பதிவு. சரி, இது என் உடம்பு, என்னுடைய கல்லீரலு, என்னுடைய கல்லீரலுக்கு கொஞ்சம் நான் சிரமத்த குடுக்குற மாரி சாப்பிட்டேன். நான் எப்படி கல்லீரல் சார் இது எப்படி சார் பாவமாகும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னொரு மனுஷனுக்கு துன்பம் கொடுக்குறோம். அவன் மனசுல துன்பப்படுறான். அவன் மனசாலயா துன்பப்படுறான்? மனதின் துன்பம், மனதின் அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வத்துக்கு போகுதுல்ல. அப்படி போறதுனால தாங்க செயல் விளைவு தத்துவம். மகரிஷி தத்துவத்த சும்மா அப்படியே அந்த தத்துவத்த அப்படியே பேசுறது, இந்த தத்துவத்த இப்படியே பேசுறது, இப்படி பேசிட்டு மட்டும் போகக்கூடாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அப்படியே அத நம்ம பவர் பாயிண்ட்ல போட்டு நடத்தலாம். அது பயிற்சியில நடத்தலாம். ஆனால்
நீங்கள் சிந்தனைக்கு வரும் பொழுது இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒன்ன சேர்த்து மண்டைக்குள்ள போட்டு அப்படியே ஆய்வு செய்து அப்படி பண்ணாதான் நமக்கு சிந்தனை வரும். அப்பதான் வரும். அப்ப அப்படி வரும். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன இப்போ அந்த ஒரு துன்பம் கொடுத்தோம். அது அந்த ஒருவருடைய மனதை பாதித்தது. அந்த மனதின் அடித்தளமாகிய மனதின் மறுமுனையாகிய அறிவாகிய தெய்வத்திற்கும் பாதிச்சிச்சு. சரி, இப்போ இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாங்க வந்து இப்ப கல்லீரல் பாதிக்கிற மாதிரி நல்லா சில்லி புரோட்டா சாப்பிட்டோம் சார். ரைட்டு. இப்ப என் மனச ஒண்ணும் பாதிக்கலையே. எனக்கு நான் அப்படியே ஹாப்பியா சந்தோஷமா தானே சாப்பிட்டேன். ஆமா, நீங்க ஹாப்பியா தான் சாப்பிட்டீங்க. ரைட்டு. அந்த கல்லீரல் சிரமப்படுதுல்ல. சார் கல்லீரல் சிரமப்பட்டுச்சுன்னா, அதுக்கு நான் தான் சந்தோஷமா இருந்தேன்ல. கல்லீரல் சிரமப்படும்போது அந்த உடலுக்கு அறிவு இருக்குதா? இருக்குது. அது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வத்தோடு இணைந்து இருக்கிறதா? இணைந்து தானே இருக்குது. எது இணைப்பு இல்ல? எல்லாத்துக்குள்ளயும் அந்த இணைப்பு இருக்கிறது. இணைப்பு இல்லாம எப்படிங்க வந்து இப்ப நம்ம மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே 4 இட்லிய போட்டோம். அத ரத்தமா மாத்திடுது இந்த உடம்பு. எப்படி? அத நீங்க உங்க லேப்ல செய்ய முடியுமான்னு கேட்பாரு. செய்ய முடியல. ஏன்? இங்க யார் செய்றா? அப்படின்னு கேட்பாரு. யார் செய்றா? அப்படின்னோனே, யார் செய்றா? கல்லீரல் தான் செய்யுது. அப்படின்னு சொல்லிர்றோம்னு வச்சுக்கங்க. கல்லீரல் தான் செய்யுதா? மாதிரி சொல்லுவாங்க. அது இயற்கை. இயற்கையாகிய இறைவன். அப்போ அந்த கல்லீரலுக்கும் இறைவனுக்கு தொடர்பு எல்லாமே இயக்க ஒழுங்குதானங்க. அப்போ கல்லீரலுக்கு சிரமம் அப்படிங்கிறோம்னா, அந்த சிரமம் வந்து அறிவாகிய தெய்வம் உணருமா உணராதா? இப்படியெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்ப நீங்க பாட்டு இப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்ணுக்கு சிரமம் குடுத்துட்டே இருக்கிறீங்க. அப்ப கண்ணுக்கு நம்ம சிரமம் குடுக்குறோம்னு சொல்றோம். இல்லை. நமது அறிவாகிய தெய்வத்துக்கு அது சிரமம் போய் சேரும். போயிரும். அதுதாங்க பதிவாகுது. அப்போ இப்படியெல்லாம் பதிந்து இப்ப நம்ம எதுக்கு வரோம்னா, நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நாம என்ன பண்ணிடுறோம்? சின்ன சின்ன நோய்கள் அப்படிங்கிறத என்ன பண்ண அலட்சியப்படுத்தி, அதை சுத்தமா கியூர் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நாம வந்து அந்த நோய் வருவதற்கான காரணத்த முதல்ல நிறுத்தணும். அதுக்கப்புறம் இதை போக்கணும். இந்த 2 வேலையும் செய்யணும். 2 வேலையும் செய்யணும். இப்ப யாரும் வருவதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதும் இல்லை. அதை நீக்குவதற்கு முயற்சி செய்யவும் இல்லை. அதை நிறுத்துவதற்கு தயாராகவும் இல்லை. இவ்வாறு இதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு மருத்துவர் சொன்னால், அந்த மருத்துவரை தூக்கி எறிந்துவிட்டு வேறு மருத்துவரிடம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிதான் இருக்குது. அதனால மருத்துவர்களும் இதையெல்லாம் சொல்வதும் இல்லை. அதனால இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க சொல்றதும் இல்ல. சொன்னா இவரு நம்ம வேற டாக்டர மாத்திர்றாரே. அப்போ அப்படி இருக்கக்கூடிய உலகம். அப்ப என்ன ஆகுது? எதையும் நம்ம பண்றதே இல்ல. அப்ப என்ன பண்றோம்? சப்ரஸ் பண்ணி இப்போதைக்கு சரியான போதும். இப்ப எல்லாமே தற்காலிக சுகம். அப்படிங்கிற மாரியே வருது. அப்ப இதனால என்ன ஆயிருது? நான் தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு 2 பேரும் அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. இப்போ பையனுக்கு நேரடியாக கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் வந்துருச்சு. அப்ப அவங்க 2 பேரும் என்னன்னா, நாங்க தான் உயிரோட இல்ல. நாங்க தான் செத்து போயிட்டோம்ல. என் பையனுக்கு டயாலிசிஸ் பண்றது எங்களுக்கு தான் தெரியாதுல்ல. இப்ப நல்லா பாருங்க. நம்ம நம்ம தத்துவத்தின்படி, அந்த அப்பா, அம்மா தான் பையனாக வருகிறான். குழந்தையாக வருகிறோம். நாம் தான் குழந்தையாக வருகிறோம். நம்ம தத்துவத்துல. ஏன்னா நம்ம உயிர் தான் அங்க இருக்குது. ஜெராக்ஸ், ஒரிஜினல் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். அப்ப என்ன பண்றோம்? இப்போ இங்க வந்து இவரு சாகுற வரைக்கும் டயபிட்டிஸ்லயே இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து ஒண்ணும் கிட்னி பாதிக்கலங்க. ரைட். ஆனால் அவரே தான் பையன்ட்ட போய் டயாலிசிஸ்ல அவரு தான் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம அடுத்த பிறவியாகிய குழந்தைகளிடம் போய் என்ன பண்ண வேண்டியிருக்கு? இதை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஆய்வு செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்ப இப்படித்தானங்க வந்திருக்கும். அந்த 2 வயசு குழந்தைக்கு, 4 வயசு குழந்தைக்கு ஆ இது கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன நடந்திருக்கு? சில பேர் சொல்றாங்க. அப்ப நான்லாம் வந்து சிகரெட் குடிச்சேங்க. என்ன சிகரெட் குடிச்சவங்க எல்லா பேருக்குமா கேன்சர் வருது? அதெல்லாம் வரலங்க. ரைட்டு. வரல, வரல. ஆனால் அந்த பதிவு அப்படியே இருக்குதுய்யா. உன் சந்ததியில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துரும்யா. சிகரெட் குடிக்காமலேயே அங்க வரும். ஏன்? இங்க வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன். மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. பங்கீடு என்று சொல்றதுல அது போய் நம்ம குழந்தைகளிடம் அந்த பதிவுகள் எல்லாம் சேருகிறது என்று சொல்லுகிறோமே, அந்த பதிவுகள் எல்லாம் சேர்றதுல நாம பிறருக்கு செய்த பாவ வினை மட்டுமல்ல, நாம் நமக்கு செய்த அந்த வினையும் அங்க இருக்கிறது. ஆனால் என்ன பண்றோம்? நமக்கு செய்தத நாமளே தூய்மை செய்யறதுங்கிறது நமக்கு ஈஸிங்க. இதத்தான் நான் போன தடவ சொன்னேன். எது அதுக்கு பேரு பிராயச்சித்தம்னு சொன்னேன். நமக்கு செய்தது நமக்கே தெரியும். அப்ப அத நம்ம சரி பண்ணலாம்ல. அதுக்கு பிராயச்சித்தம். அப்போ இதெல்லாம் செய்ய இதுக்காகத்தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அத்தனை மதங்களிலும் இந்த உபவாசம் அப்படிங்கிறத வந்து நிறைய வச்சு, அதுல அந்த கிளீனிங் ப்ராசஸ் இதை தூய்மை செய்தல், தூய்மை செய்தல், தூய்மை செய்தல் அப்படிங்கிறத வந்து நிறைய வச்சாங்க. நான் கூட அதாவது ஒரு 3 தூய்மைகள் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசினேன். எப்படின்னா, அதாவது 3 சுத்தி என்று ஒரு ஒரு தலைப்புல பேசினேன். சுத்தம் செய்தல் என்பதை. அந்த 3 சுத்தம் செய்தல்ங்கிறத நம்ம என்னன்னா சரீர சுத்தி, சிந்தனா சுத்தி, பாவ சுத்தி என்று. அந்த சரீர சுத்திங்கிறத வந்து நிறைய நம்ம இதுல வச்சாங்க. இன்னைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றதே இல்லைங்க. ஃபாலோ பண்றதே இல்லை. உபவாசம்ங்கிறத ஃபாலோ பண்றதே இல்லை. நான் தயவு செய்து நம்ம மன்ற அன்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நாம கூட இந்த மௌனம் என்று வைக்கின்றோம். சில காலம் மௌனம்னு நம்ம போறோம். ஆழியார்ல கூட நம்ம மௌனம் இருக்கிறதுக்கெல்லாம் போறோம். ஒரு வாரம் இருக்கிறோம். இல்ல நம்ம மன்றங்கள்ல கூட 1 நாள் மௌனம், 2 நாள் மௌனம்லாம் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மௌனம் இருக்கக்கூடிய காலத்திலாவது அதை உபவாச மௌனம் அல்லது உபவாச தியானம் என்று அதை வைத்துக் கொண்டால் என்ன? நாம தான் சும்மா இருக்க போறோம். நம்ம ஒண்ணும் பிசிக்கலா ஒண்ணும் செய்ய போறதில்ல. எதுக்கு டோக்கனு? எதுக்கு சாப்பாடு? ஏன் அப்பயாவது அந்த உபவாசம் என்று இந்த உடல் தூய்மை செய்யலாம் இல்லையா? நாம அந்த பிராயச்சித்தம் செய்யலாம் அல்லவா என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ 7 நாள் மௌனத்துக்கு ஆழியாருக்கு போனோனே நம்ம ஆளு முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த 7 நாள் மௌனம் இருக்க போறோம். 7 நாளைக்கு வேண்டிய காலையில காஃபி டோக்கன், டிஃபன் டோக்கன், 11 மணிக்கு காஃபி டோக்கன், டீ டோக்கன், மதியான சாப்பாடு, சாயந்தரம் டீ, நைட்டு டின்னர். எல்லாத்துக்கும் டோக்கன வாங்கி மொத்தமா வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு இவர் தான் பேச மாட்டார்ல. கரெக்டா அந்தந்த நேரத்துல போய் டோக்கன் குடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து இவர் மௌனம் இருக்கிறார். ஏன் அத வந்து ஏன் ஒரு நேரம் சாப்பாட மட்டும் சாப்பிட்டுட்டு, மற்ற நேரமெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா என்ன? அவாய்ட் பண்ணிட்டு, அந்த ஒரு நிலையில் அந்த மௌனத்தை இருந்தால் என்ன? என்று என்னுடைய ஒரு ஆவல், என்னுடைய ஒரு சிந்தனை. ரைட். இப்ப இப்படியெல்லாம் செய்யலாமே என்று தோன்றுகிறது. இப்போ அதை நாம் செய்தால் ஒழிய, இந்த தூய்மை இல்லைன்னு சொன்னா இப்படி போகுது. இப்ப பாருங்க டயபெட்டிஸ் பேரண்ட் இருக்கவங்களுக்கு பையனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு. இப்ப 5 வயசுல டயபெட்டிஸ் வந்திருக்குன்னு சொன்னால் அப்ப அவங்க பேரண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க டயபெட்டிஸா மாறுற அளவுக்கான ஒரு ஆஹ், சில பிரச்சனைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டயபெட்டிஸாக அவங்க மாறல என்ன ஆயிருது குழந்தைகள்கிட்ட மாறி இருக்கு. இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வருது இல்லையா? அப்போ இவ்வாறு வெளிப்படுகிறது. அப்போ இந்த நோய்கள் வந்து இளம் வயதிலேயே இப்படி வருகிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த நிலையை உணர்ந்து கொள்ளாமல் நாம் மரணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே சப்ரஸ் பண்றோம். இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த நம்ம கொரோனாவை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவரு நிறைய சொன்னாரு. சார் இதுல யாரெல்லாம் இந்த இம்யூன் சப்ரசிவ் மெடிசின் நிறைய எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா பாதிப்பு நிறைய ப்ராப்ளம் பண்ணுது சார். அவங்க தான் சார் டெத் வரைக்கும் போயிடுறாங்க அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன் சார் இம்யூன் சப்ரசிவ் அப்படின்னா இப்ப நாம என்ன சொல்றோம் இம்யூனிட்டின்னு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி நிறைய இருந்துச்சுன்னா இதெல்லாம் வராதுன்னு சொல்றோம். ஆனா இம்யூன் சப்ரசிவ் மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இம்யூனிட்டியை தலையில அடிச்சு நீ வந்து இம்யூனிட்டி ஓ வேலையை செய்யாதன்னு சொல்றதுக்கான மருந்து. ரைட்டா? இந்த மருந்து சார் என்ன சார் இம்யூனிட்டி வந்து நமக்கு நல்லது தானே சார் செய்யும். ஆமா நல்லதுதான் செய்யும். அதை சப்ரஸ் பண்றதுக்கு ஏன் மருந்து கொடுக்குறோம்? சார் நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு மனிதர்கள் சாப்பிடுகிற ரெகுலர் மாத்திரையில நிறைய மாத்திரை இம்யூன் சப்ரசிவ் மெடிசின் தான் சார் அப்படின்னு சொன்னார். எது சாதாரண ஈவன் பேராசிட்டமால் கூட இம்யூன் சப்ரசிவ் மெடிசின்.
இம்யூனிட்டியை தலையில தட்டுறது. நீ இம்யூனிட்டி நீ வேலை செய்யாதன்னு தட்டுறது தான். ஈவன் பேராசிட்டமால் கூட. டயபெட்டிஸுக்கு சாப்பிடுற மாத்திரை முழுவதும் இம்யூன் சப்ரஸன் தான். அப்புறம் என்ன பண்றோம்? அப்ப அப்படி எல்லாம் பண்ணி 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 நம்ம எல்லாத்தையும் அமுக்கி 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 இப்போ நமது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதும். இப்போதைக்கு எனக்கு நார்மலா இருந்தா போதும். இப்போதைக்கு நான் கண்ட்ரோலா இருந்தா போதும். இப்போ எனக்கு தலைவலி நின்னா போதும். எனக்கு போய் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் தொழில பார்க்கணும். அதுக்கு வேணும். இதுக்கு அப்போ இப்போ என் காரியம் நடந்தா போதும். அப்ப என்னய்யா இது? இப்ப காரியம் நடக்கணுமா? என்ன விஷயம்? ஒருத்தர் வயித்த வலின்னு டாக்டர்ட்ட போனாரு. டாக்டர்ட்ட போனோனே இவரு என்ன பண்றாரு, "ஏன் வயித்த வலி என்ன சாப்பிட்டீங்க?" என்ன எல்லாம் கேட்டுட்டு, "சரி நீங்க இந்த இந்த மாத்திரைய இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட்டு, ஒரு 2 நாளைக்கு நீங்க வேற எதுவும் சாப்பிடாதீங்க. வெறும் கஞ்சியும் இது மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க." அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, "இல்லங்க, நான் உங்கள்ட்ட வயித்த வலிக்கு இப்ப நான் ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததுக்கு காரணம் என்ன?" அப்படின்னா, இவர் போறதுக்கு 10 மணிக்கு போயிருக்காரு. என்னன்னு கேட்டா, "இன்னைக்கு மத்தியானம் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கெடா வெட்டு பாண்டி கோயில்ல கெடா வெட்டு வச்சு அதுக்கு போகணும். அதுக்கு இடையில எனக்கு வயித்து வலி வந்துச்சு. இப்ப நான் வயித்து வலிய சரி பண்ணிட்டு நானு 12 மணிக்கு கெடா வெட்டுக்கு போகணும். அதுக்காக தான் வந்து ஒரு ஊசிய போடுங்கன்றாரு." என்ன வாழ்க்கை? என்ன மனித வாழ்க்கை? அப்ப இப்படி இப்போதைக்கு சரி பண்ணு, இப்போதைக்கு சரி பண்ணு. அப்போ இப்போதைக்கு சரி பண்ணக்கூடிய மருந்துகள் இன்றைய விஞ்ஞான மருத்துவம் கண்டுபிடித்து விட்டது நிறைய. ஏன் கண்டுபிடிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, எது கண்டுபிடிச்சுச்சு? அது ஒரு அவசரத்துக்கு, அதாவது ஒருத்தர் கூட கேட்டேன். இந்த விஞ்ஞான மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளும் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் அதை இயற்கை வந்து அதை அலோவ் பண்ணியிருக்குல்ல, அறிவாகிய தெய்வம் தான் அவருக்குள்ள இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, உண்மைதான். அது எதுக்கு அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத நிலையில அதை அப்படி கொடுத்து அந்த நேரத்துக்கு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூருங்கிறத கொடுக்கறது. அப்ப அதுக்காகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. நம்மளால என்ன பண்றான்? அதையே வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொடுத்து அப்படியே அதை சப்ரஸ் பண்ணிட்டு என்ன வேலை பார்க்கறான்? காசு சம்பாதிக்கிறது, தொழில் பார்க்கறது, காசு சம்பாதிக்கிறது. சாதாரணமா நீங்க ஒரு ஸ்கூல்ல கூட நம்ம பையனுக்கு ஃபீவர்னோம்னா 2 நாள் லீவு, 3 நாள் லீவு அப்படின்னு டீச்சர்ட்ட சொன்னா, "என்ன சார், 3 நாள் போர்ஷன் போயிரும் சார். சிலபஸ் போயிரும் சார். எப்படி நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னாங்க. என்னுடைய பொண்ணுக்கு அதே சொன்னாங்க. 3 நாள் ரெஸ்ட்ல இருக்கட்டும், ஃபீவர் அப்படின்னு சொன்னேன். "என்ன நீங்க ஃபீவருக்கெல்லாம் இப்படி நிறுத்துனீங்கன்னா, 3 நாள் சிலபஸ் போயிரும்" அப்படின்னாங்க. "அப்ப என்ன பண்ண சொல்றீங்க?" அப்படின்னு. டக்குனு ஒரு ஃபீவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு, பேராசிட்டமால் போட்டு, "நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க." அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் அனுப்ப முடியாது. நான் பேராசிட்டமாலே போட மாட்டேனே டீச்சர் அப்படின்னு. பேராசிட்டமாலே போட மாட்டீங்களா? அப்ப காய்ச்சலுக்கு ஊசி போடுங்க. ஊசியும் போட மாட்டேன், பேராசிட்டமாலும் போட மாட்டேனே அப்படின்னு என் பொண்ணு சொல்லுது. அப்ப என்ன செய்வ நீ? சாப்பிடாம 3 நாள் இருப்பேன் சரியாயி போயிரும். 3 நாள் சிலபஸ் போயிருமே. சிலபஸ் போனா போகுது மண்ணாங்கட்டி. ரைட்டுங்களா? அப்படி என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு. அப்போ அந்த டீச்சர் என்ட்ட சொல்றாங்க, "உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்க சீரழிக்கிறீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி இந்த பொண்ணு மார்க் வாங்கும் பாருங்க. இந்த மார்க்குக்கும், படிப்புக்கும், அந்த படிப்ப வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கும், இதுக்காக இப்ப நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தனையும் வீணாக போவதில்லை." இப்ப பாருங்க மகரிஷிக்கு ஒரு சித்தர் பாடல் சொல்லுவாங்க. ஒரு சித்தர் பாடல். இந்த இடத்துல டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாடல சொல்றா அப்படின்னு என் அறிவு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. "ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகப் போய்விடாது. சாயங்காலம் வரும்போது அத்தனையும் சத்தியமாய் வினையாய் வந்து மூடுமப்பா" என்று ஒரு சித்தர் பாடலை மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. சாயங்காலம் என்பதை சாகுங்காலம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. இப்ப பாருங்க, அத்தனையும் சாகுங்காலம் வரும்போது, ஒண்ணு நீ வந்து இயற்கை மரணத்தின் மூலமாக நீ அத அனுபவிச்சு, அனுபவிச்சு, அனுபவிச்சு அத தூய்மை செஞ்சு போகணும். நீ அதையும் சப்ரஸ் பண்ணிட்டீன்னா, அது என்னாகும்? அடுத்த சந்ததியில போய் அது வந்தே தீரும். நல்லா பாருங்க, இத திருப்பி கேளுங்க. "ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால்." இப்ப ஆங்கார காலம், இப்ப நம்ம எல்லாம் அந்த காலத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம இத இவ்வளவு வெளிப்படையா பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிற இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்கு. ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால், நம்ம செய்யறது எல்லாம் அகந்தை தானே, அகந்தை தானே. அப்படி செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது. நல்லா பாருங்க. அப்படியே தான் பாருங்க. சாயங்காலம் வரும்பொழுது அத்தனையும் சத்தியமாய் உன்னையாய் சத்தியமாய்ங்கிறார் பாருங்க அந்த சித்தர். சத்தியமாய் வினையாய் வந்து மூலமப்பா. இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இறப்புக்கு பின் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது
நமது சந்ததிக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் நாம் கொடுத்தது, நாம் செய்த தவறுகள் என்று என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். குழந்தைகளுக்கு பெரிய நோய் வந்து விட்டது என்று சொன்னால், நான் சொல்லுவேன், நம்ம கால்ல இருக்கிறத கழட்டி நம்ம தலையிலேயே நச்சு நச்சுன்னு அடிச்சுக்கணும்னு சொல்வேன். ஏன்? நாம செய்த தவறு என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைப்புல நாம இதெல்லாம் பேசினது எதற்காக என்று சொன்னால், நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இப்பொழுது இருந்தாவது நமது உடல் தூய்மை என்பதை நம்ம செய்வோம். கடைசி நேரத்துல நம்மள இயற்கையான மரணத்துக்கு விடுவாங்களோ என்னமோ தெரியாது. நாம இப்ப நாமளே பேசிட்டு இருக்கோம். நம்ம ஐசியூல போய் அங்கேயே இருந்து அங்கேயே இறந்து வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு அதெல்லாம் உணர்ந்தவங்களா இருந்து பண்ணுனா தானே இதுக்கெல்லாம் நம்ம ஏற்பாடா பண்ணி வைக்க முடியும்? முடியாது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. இப்பொழுதே நாம என்ன பண்ணுவோம்? தூய்மைய ஆரம்பிப்போம். என்ன பண்ணுங்க, உபவாசம், தியானம், இந்த விரதம் இதுகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப இந்த உணவு, உணர்வு இந்த 2யும் மாத்துனோம்னா இது சரியாகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த பகுதியிலிருந்து இந்த நோய் சம்பந்தமாக இந்த அ அதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த அ பயிற்சி, அதற்குரிய முறைகள், இது சம்பந்தமாக நாம என்ன பண்ணுவோம், இப்ப கூட ஒரு தலைப்பு கூட நம்ம செய்யலாம். ஜீரணமும் சீரகமும் என்ற ஒரு தலைப்புல ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு தலைப்பில் தொடர்ந்து நாம் இதை பற்றிய சிந்தனை செய்வோம். ஆக இந்த பிறப்புக்கு பின் உயிரின் நிலை என்பதில் நாம் நமது குழந்தைகளுக்கு பெரிய நோய்கள் கொடுத்து விடாமல் காப்பதற்குரிய ஒரு விழிப்புணர்வை அனைவரும் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு நாம் இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.